6வது வசனம் வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது, அது முளைத்த பின் அதற்கு ஈரம் இல்லாததினால் உலர்ந்து போயிற்று. இதுக்கு ஆண்டவர் விளக்கம் கொடுக்கிறா பாருங்க. 13ஆம் வசனம் வாசிங்க. கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். வசனம் சொல்லும் போது எப்படி ஏற்றுக்கொள்வாங்க? சந்தோஷத்தோட. இவங்களுக்கு நீங்க நல்ல சந்தோஷமான வசனம் சொல்லணும்லாம் கிடையாது. எவ்வளவு கடினமான வசனம் சொன்னாலும், எவ்வளோ இருதயத்தை குத்துற மாதிரி பிரசங்கம் பண்ணாலும் அதை அவர்கள் சந்தோஷமா ஏற்றுக்கொள்வார்கள். ஆண்டவர் தான் எங்கிட்ட பேசுறாரு. இப்ப இவங்களை நம்ம என்ன விசுவாசின்னு சொல்லுவோம்? நல்ல விசுவாசி இல்லையா? நல்ல விசுவாசி. இவங்க என்ன சொன்னாலும், எங்க காலத்துலலாம் நாங்கள் விசுவாசி, எங்க காலம் தான் விசுவாசியா இருந்த ஒரு 25-20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். விசுவாசியா இருக்கும் பொழுது எங்க சபைகள்லாம் ஆசீர்வாத வசனங்கிறது வருஷத்துக்கு 2 தடவை வந்துட்டா பரவாயில்ல, அதுவே பெரிய விஷயம். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வாக்குத்தத்த செய்தி கொடுக்கும்போது ஆசீர்வாதம் வரும். அதற்கு பிறகெல்லாம் உருவாக்குற செய்தி தான், அடிச்சு குத்துற செய்தி தான். அப்படி வரும்போது எத்தனையோ முறை ஆவியானவர் எங்களுக்கு கண்டித்து உணர்த்துவார். உணர்த்தும் போது ஒரு நாள் கூட என்னடா இந்த பாஸ்டர் இப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வந்ததே இல்லை. எங்க யாருக்குமே வந்ததில்லை, எங்க செட்ல யாருக்குமே வராது. நாங்க திரும்பி வரும்போது எப்படி டிஸ்கஸ் பண்ணுவோம்னா, இன்னைக்கு பாரு ஆவியானவர் எப்படி பேசினாரு, எனக்கு இன்னைக்கு ஆண்டவர் எங்கிட்ட தான் பேசினாரு, நான் இன்னைக்கு மாறணும்னு எனக்கு உணர்த்தினார். இப்படித்தான் எங்களுக்குள்ள நாங்க பேசிப்போம் ஒருத்தர் ஷேர் பண்ணும் போது. இப்போ பேசும்போதே எப்படி பேசுறாங்க, கேட்கும் போது நல்லா தான் இருக்கு, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குங்க மெசேஜ், நல்ல டெப்தா இருக்குங்க மெசேஜ், நல்ல சத்தியம், ரொம்ப நல்ல சத்தியமா இருக்கு, கேட்கறதுக்கு சந்தோஷமா தான் இருக்காங்க ஒரு கூட்டம் எல்லாம். ஆனா போக 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 ஒரு வசனத்தை கர்த்தர் கொடுக்கிறாருன்னா எதுக்காக நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அதுக்கு பின்னாடி ஒரு சோதனை கண்டிப்பாக வரும். இப்ப ஸ்கூல்ல நல்லா பாடம் எடுக்கிறாங்க, 6 மாசம் பாடம் எடுத்து முடிச்சோன்னா அடுத்து என்னத்தான் வரும்? எக்ஸாம் வரத்தான் செய்யும். அந்த எக்ஸாமுக்காக தான் இந்த பாடத்தையே உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க. நீங்க பாடத்தையும் படிக்கணும், மனசுலயும் வச்சுக்கணும், புரிஞ்சும் கொள்ளணும். அதே நேரத்தில் எக்ஸாம் வரும்போது என்ன செய்யணும்? பாஸ் பண்ணணும். ரெண்டும் இருக்கு. வெறும் எக்ஸாமுக்காக மட்டும் படிக்க கூடாது, வாழ்க்கைக்காகவும் படிக்கணும். எக்ஸாம் வரும்போது அதை அப்ளை பண்ணி பாஸும் ஆகணும். இதுதான் படிக்கிறது. நம்மள ஒரு சில பையன்லாம் எக்ஸாமுக்காக மட்டும் படிப்பான், பார்த்துருக்கீங்களா? அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி 1 மாசம் அவனை மாதிரி படிக்கவே 85 எடுத்துருவான் 100க்கு. அதுக்கப்புறம் அவனை 2-3 மாசம் கழிச்சு, அந்த பாடத்துல ஒரு ஃபார்முலா இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் கேட்காத, அதை விடு, அதான் முடிஞ்சு போச்சு இல்ல, ஏன் அதை பத்தி கேட்கற? இல்லடா ஒரு டவுட்டு, நானே மக்க படிச்சு எழுதுனேன். வாய்ப்பாடும்பாங்க, மனப்பாடு, அதை மனப்பாடம் பண்ணுவோம், ஃபார்முலா மனப்பாடம் பண்ணுவோம். என் கூட படிச்ச ஒருத்தர் இருந்தான், புக்கையும் மனப்பாடம் பண்ணியிருந்தான். ஒரு நாள் டீச்சர் கேள்வி கேட்டாங்க, பதில் சொல்லிக்கிட்டே வரும்போது கமா அதுக்கப்புறம் அப்படின்னா டீச்சருக்கு டவுட் வந்துருச்சு. பார்த்தா புக்ல கமா இருக்கு. நீ ஏன்டா கமாவை சொன்ன? கமா இருக்கா இல்லையான்னா, அது நான் கமா சொன்னேங்கிறது தப்பு ரைட்ல இல்ல, இருக்கா இல்லையா? இருக்கு. எதுக்காக? அப்ப எப்படி மக படிச்சிருக்கான் பாருங்க. நான் அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். அடப்பாவி, நமக்கு 3 லைனுக்கு மேல நிக்க மாட்டேங்குது மண்டையில. அவனுக்கு கமாவோட சொல்றான், இங்க அடுத்த புல் ஸ்டாப் வரும் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கான். இந்த மாதிரி மக்க படிச்சு பாஸ் பண்ற ஒரு குரூப் இருக்கு. ஆனா இவனால எக்ஸாமுக்கு அப்புறம் என்ன செய்ய முடியாது? நிக்க முடியாது. அவ்வளவுதான், அவனுக்கு மனசுல ஏறாது, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஆனா ஒரு சிலர் புரிஞ்சு படிப்பாங்க, எக்ஸாம் வரும்போதும் பாஸ் ஆவாங்க. அதுக்கு பின்னாடி அந்த வசனம் என்ன செய்யும்? அவங்களுக்குள்ள இருக்கும், அவங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் இருக்கும். அவங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் 10வது தான் முடிச்சிருப்பான், 8வது எடுக்கிறவனுக்கு டியூஷன் எடுப்பான். அப்பெல்லாம் இருந்தாங்க, +2 முடிச்சுட்டு 10வது எடுத்துட்டு டியூஷன் எடுப்பாங்க. ஏன் நீ எப்படி எடுக்கிற அப்படின்னா, அவன் அந்த அளவுக்கு அதை புரிஞ்சு படிச்சிருக்கான் பாடத்தை. 12வது முடிச்சவன் 10வதுக்கு டியூஷன் எடுக்கிற அளவுக்கு அவனுக்கு புரிஞ்சிருக்கு பாடம். அப்படித்தான் இன்னைக்கு இருக்க விசுவாசி. வசனம் கேட்கும் போது நல்லா அப்படியே இருதயத்துக்குள்ள சந்தோஷமா இருக்கு, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya அப்படின்னு. கொஞ்ச நாள் கழிச்சு எக்ஸாம் வரும், ஒரு சோதனை வரும். சோதனை வரும்போது இந்த வசனம் அப்ளை ஆகணுமா இல்லையா? அந்த வசனத்தை அந்த நேரத்தில் நம்ம விசுவாசமா அறிக்கை பண்ணணுமா இல்லையா? ஒரு கொரோனா வருது அப்படின்னா உடனே நம்ம என்ன சொல்லணும்? உடைய சட்டைகளின் மறைவில் என்ன உண்டு? ஆரோக்கியம் உண்டு. என் பக்கத்தில் 1000 பேரும், எனது வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. இந்த வசனத்தை சொல்ல 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 நமக்கு என்ன வரும்? ஒரு விசுவாசம் வரும். இப்ப நமக்கு இந்த வசனம் இருக்கணுமே.
சோதனை வந்த உடனே எல்லாரும் சாவுறாங்களாம். நமக்கு என்னைக்கு வரும்னு தெரியாது. வாயின் அறிக்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல, சோதனை வரும்போது என்ன இருக்காது? வசனமே இருக்காது. மற்ற நேரத்தில் உட்காந்து பேச சொல்லுங்க, பாஸ்டர் என்ன சொன்னார் வீட்டில் பேசும்போது, சாதாரணமா பேசும்போது, அதுவும் இந்த வாரம் ஆராதனை முடிச்சுட்டு வீட்டுக்கு போன உடனே நல்ல மெசேஜா இருந்துச்சுன்னா 2 வாரத்துக்கு அதை தான் அவன் அப்ளை பண்ணுவான். வீட்டில் சவுண்டு போடாத அப்படின்னு பாஸ்டர் சொல்லியிருந்தா கணவர் சொல்லுவார், பாஸ்டர் சொன்னாரா இல்லையா, சவுண்டு போடாதன்னு உடனே அந்த அம்மா சொல்லும், அவர் உங்களையும் சொன்னார்ல சண்டை போடாதேன்னு. அப்ப வசனம் எப்படி கிரியை செஞ்சிருக்கே, நல்லா கிரியை செஞ்சிருக்கே. ஆனா அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாசம் கழிச்சு அடித்தடியில வந்து நிற்கும், பஞ்சாயத்துல வந்து நிற்கும், பாஸ்டர்கிட்ட நிற்பாங்க. பாஸ்டர் சொல்லுவாரு, ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் எடுத்தேன், என்னது? 2 பேருமே அந்த மெசேஜை கேட்காத மாதிரியே உட்காந்துருப்பாங்க. சொன்னீங்க பாஸ்டர், ஆனாலும் இவரு அப்ப அந்த வசனம் சோதனை காலத்துல என்ன செய்யல, வேலை செய்யல. இன்னைக்கு அப்படி ஒரு கூட்டமும் சபையில இருக்கு. இந்த கற்பாறை போல விசுவாசி கேட்கறதோட சரி, ஆனா சந்தோஷமா கேட்பாங்க, துக்கமாலாம் கேட்க மாட்டாங்க. 1.5 மணி நேரம் பேசினாலும் உட்காந்து கேட்பாங்க, திருப்பி கேட்பாங்க, பாஸ்டர் ஏதாவது ஸ்பெஷல் மெசேஜ் இருக்குதா, நாங்க வர்றோம். ஏன்? ரொம்ப நல்லா இருக்கு பாஸ்டர். அப்ளை பண்ணீங்களா லைஃப்ல? சோதனை வரும்போது அதை நீங்க செஞ்சிருக்கீங்களா? ஏன்? வசனம் கேட்கிறான், ஆனா என்ன இல்ல, உள்ள போல. இவன் சோதனை வரும்போது நிக்க முடியாது. வசனத்தை சந்தோஷமா கேட்பான். ஒரு கூட்டம் இன்னைக்கும் சபையில் இருக்கு, எப்பனாலும் வசனம்னா பாஸ்டர் ஓகே பாஸ்டர் நாங்க வந்துடுறோம். வர்றது நான் தப்பா சொல்லல, அந்த வசனம் சோதனை வர போகிறதுன்றதுக்கு ஆண்டவர் முன்னாடியே உங்களுக்கு தரார். அதை நீங்க உள்ளுக்குள்ள தக்க வச்சிருக்கணும். அந்த காலம் வரும்போது விசுவாச அறிக்கை பண்ணணும், இந்த வசனத்தை வச்சு அதை மேற்கொள்ளணும். அதுக்கு தான் ஆண்டவர் வசனம் கொடுக்கிறாரு. சில கற்பாறைகள் இருக்கு. இதுல சொல்லப்பட்டது. இதனுடைய வெளிப்பாடு என்னன்னா, எப்படி வழியருகே விழுந்தது நியாயப்பிரமாணமோ, கற்பாறை என்பது எந்த காலத்துக்குரியது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயிடவர் அரசாட்சிக்குரியது. 2ஆம் அதிகாரம் தானியேல் புஸ்தகத்துல இயேசு கிறிஸ்துனுடைய ஆயிடவர் அரசாட்சியை பத்தி என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறு ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே, அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். இந்த கல் எதை குறிக்குதுன்னா இயேசு கிறிஸ்துவின் சாம்ராஜ்யம், ஆயிடவர் அரசாட்சி. இந்த இயேசு கிறிஸ்துவின் ஆயிடவர் அரசாட்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் என்ன கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னா, மில்லேனியம் வந்து அற்புதம், சூப்பர், நல்லா இருக்கும். அந்த காலத்துல வந்து பாவம் இருக்காது, எல்லாம் உண்மை, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஓனாய் ஆட்டுக்குட்டியோடு கூட மேயும் இல்ல, எல்லாம் இருக்கு. ஆயிடவர் அரசாட்சியை பத்தி சூப்பரா இருக்கு. ஆனா ஆயிடவர் அரசாட்சியும் அதுலயும் ஒரு பிரச்சனை ஒண்ணு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கல் ராஜ்யம் என்பது ஆயிடவர் அரசாட்சின்னு பார்க்கிறோம். அந்த காலத்துல ஒரு பிரமாணம் இருக்கு, அது நியாய பிரமாணம் கிடையாது, இப்ப இருக்கிற சுயாதீன பிரமாணம் கிடையாது, ஏற்கனவே இருந்த மனசாட்சி பிரமாணமோ கிடையாது. ஒரு வித்தியாசமான பிரமாணம் வரப்போகுது. என்ன பிரமாணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 2ல அந்த காலத்துல அரசாட்சி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டு வசனம் சொல்லுது, இருப்புக்கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இதுதான் ஆயிடவர் அரசாட்சி. அந்த மேல இருந்து கீழே வரைக்கும் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட அரசாட்சியை பத்தி சொல்லியிருக்கோம். இப்ப இயேசு கிறிஸ்து இரும்புக்கோலால் அவர்களை ஆளுகை செய்வார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்துல இயேசு கிறிஸ்துவின் அரசாட்சியை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. புற ஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மது உள்ள ஆலையை மிதிக்கிறார். அப்ப சங்கீதம் 2ல சொன்னது வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்துல இருக்கு. ஆயிடவர் அரசாட்சி இரும்புக்கோலால் அவர்களை ஆளுகை செய்வார், துயக்களத்தை நொறுக்குவது போல நொறுக்குவார். அப்போ ஆயிடவர் அரசாட்சி எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, பயங்கர ஸ்ட்ரிக்டா இருக்க போகுது.
பாவம் ஏன் அவன் செய்யலைன்னா, பாவம் செய்ய முடியாது, அதனால அவன் பாவம் செய்யல. ஏன்னா ரூல் எப்படி இருக்க போது? பயங்கர ஸ்ட்ரிக்ட். பாவம் செய்ய கூடாதபடிக்கு ரூல். இப்ப பாருங்க, சட்டம் போடுறாங்க, அந்த சட்டத்தை அப்ளை பண்றாங்க, சட்டத்தை மீறினா ஃபைன். அப்போ ஆயிடவர் சாட்சியில சட்டத்தை மீறவே முடியாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து ஸ்ட்ரிக்டா ஆள போறாரு. ஆனா ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? தேவன் எப்படியானவர்? அன்பானவர். அன்பான தேவன் ஸ்ட்ரிக்டான டிக்டேட்டரா ஆளுகை செய்ய போறாரு. இப்படி ஒரு காம்பினேஷனை பார்த்திருக்கீங்களா? இப்படி ஒரு காம்பினேஷன். ஒரு டிக்டேட்டர் அன்பா இருப்பானா? டிக்டேட்டர் எப்படி இருப்பான்? பயங்கர க்ரூயல். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் எப்படி கொடூரன். ஹிட்லர் எப்படி இருந்தாரு? பயங்கர கொடூரமான ஒரு ஆள் இல்லையா? அப்படிதானே இருப்பாரு. ஆனா சமீபத்தில் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் தலைவர் பேசினாரு, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் சொல்றாரு, நான் ஆட்சிக்கு வந்தேன்னா அன்பான சர்வாதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள்னாரு. நான் ஷாக் ஆயிட்டேன் உண்மையிலேயே. இந்த வேர்டு வந்து ஆயிடவர் அரசாட்சிக்கான வேர்டு. அது அன்பான தேவன் சர்வாதிகார ஆட்சி செய்வார், ஸ்ட்ரிக்டா செய்வார், பாவமே செய்ய விடாதபடிக்கு ஸ்ட்ரிக்டா செய்வார். அப்படி ஒரு அரசாட்சி நடக்கும். அந்த பிரமாணமே வேற, நியாய பிரமாணம் வேற, அன்பான பிரமாணம் வேற. இப்ப தேவன் அன்பான தேவன் ஸ்ட்ரிக்டான ஆட்சி ஒன்று செய்ய போறார். இதுல என்ன ஜனங்க வந்து வேரூன்றாம போனாங்க, அது யாரை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்துல 1000 வருஷம் கழிச்சு பிசாசை கர்த்தர் கட்ட விழுக்கிறார். கட்ட விழுக்கும் பொழுது அங்க வசனம் சொல்லுது பாருங்களேன், லூக்கா 8:13 சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். கரெக்டா ஆயிடவர் சாட்சி முடிஞ்ச உடனே பிசாச கர்த்தர் என்ன பண்றாரு? கட்ட விழுக்கிறார். எதுக்காக? பிசாசுக்கு பேரே சோதனைக்காரன். பிசாசுக்கு பேர் என்னது? இப்ப 1000 வருஷமும் ஜனங்க வந்து எப்படி இருந்திருக்கிறாங்க? பாவமே செய்யாம இருந்திருக்கிறாங்க. இவங்க அத்தனை பேரும் தேவன் மேல அன்பா இருந்து பாவம் செய்யாதவங்களா, அல்லது சட்டத்துக்கு பயந்து பாவம் செய்யாதவங்களா? இதை கண்டுபிடிக்கணும்ல. இப்ப 2 பேருமே எப்படி இருக்கிறான்? ஒரே மாதிரி தான் இருக்கான். எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்பான். யாரும் பாவம் செய்ய மாட்டான். ஒரு குரூப் வேற வழியே இல்லை அப்படின்னு பாவம் செய்யாம இருக்கு. ஒரு குரூப் பாவம் செய்ய கூடாதுன்னு பாவம் செய்யாம இருக்கு. 2 வகை இருக்கு. ஆயிடவர் சாட்சி அப்படிதான் இருக்கும். ஒரு நாள் வரும், பிசாசு ஆண்டவர் கட்ட விழுப்பாரு. கட்ட விழுத்தோன்னு சோதனை வரும். சோதனைக்காரன் வரான். வந்த உடனே வசனம் சொல்லுது, ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1000 வருஷமும் கர்த்தர் சொன்ன பிரமாணம் அவங்களுக்குள்ள என்ன ஆகல? வேர் கொள்ளல. சந்தோஷமா கேட்டாங்க, ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. இப்ப நம்ம ஊர்ல சிங்கப்பூர்ல நம்மால் போறான்ல, சிங்கப்பூருக்கு போறாங்களே வேலைக்கெல்லாம், அவங்க போனா ரோட்ல குப்பை போட மாட்டாங்க, பார்த்திருக்கீங்களா? நம்மாலே போட மாட்டான். நீட்டா மடிச்சு குப்பை எங்க போடுவாங்க? டஸ்ட்பின்ல போடுவாங்க. நம்ம ஊருக்கு வருவாங்கல்ல, 3 நாள் டஸ்ட்பின்ல தான் போடுவாங்க. நம்மளையே சொல்லுவாங்க, என்ன இப்படி கீழே போடுறீங்க குப்பைய? 4வது நாள் அவனே போடுவான். முதல் 2 நாள் நம்ம ஊருக்கு வந்தோடனே, என்ன ஊர் ஒரே டஸ்டா இருக்கு, சிங்கப்பூர் எப்படி இருக்கும் தெரியுமோ? ரோடு கொஞ்சம் மேடு பள்ளமா இருந்தா, என்ன ரோடு இப்படி மேடு பள்ளமா இருக்கு, சிங்கப்பூர்ல ரோடு எப்படி இருக்குன்னு தெரியுமா? அதுக்கப்புறம் நம்மால் கூட அவன் சேர்ந்தான்னு வச்சுக்கோங்க. அப்புறம் கேட்பான், இல்ல என்ன இன்னைக்கு ரோடு ரொம்ப சுத்தமா இருக்கு, என்னாச்சு, கிளீன் பண்ணிருக்காங்களோ அப்படிமா, ஆச்சரியமா. சோ இத்தனை நாள் அவன் சிங்கப்பூருக்குள்ள எப்படி இருந்திருக்கான்? லாக்கு பயந்து கரெக்டா இருந்திருக்கான். நம்ம ஊருக்கு வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா. ஆனா ஒரு குரூப் எங்க இருந்தாலும் அவன் என்ன பண்ணுவான்? குப்பை தொட்டில் தான் போடுவான். ஏன்னா அவன் சிங்கப்பூர் சென்னைன்ற கணக்கு அவனுக்கு இல்ல, குப்பை போடக்கூடாது, அதான் அவன் கணக்கு. இது மாதிரிதான் சொல்ற ஆயிடவர் சாட்சியில ஒரு குரூப் சட்டத்துக்கு பயந்து இருக்கும், ஒரு குரூப் உண்மையா தேவன் மேல அன்பா இருக்கும். சோதனை வரும்போது அந்த வசனம் பிரமாணம் அவர்களுக்குள்ள வேர் கொள்ளாதபடியினாலே ஒரு நாள் பிசாசு வரும்போது ஒரு குரூப் அவன் பின்னாடி அப்படியே போயிடும். இவங்களோட நடக்கிறதா கடைசி யுத்தம். பைபிள் சொல்லுது, மாக்கோ கூட்டத்தார் மணலத்தனையாய் சேர்ந்து கொண்டார்கள். இதுதான் கற்பாறை ஜனங்கள். வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் நியாயப்பிரமாணம், கற்பாறையில் விதைக்கப்பட்டவர்கள் ஆயிடவர் சாட்சி பிரமாணம். இன்னைக்கு அதே மாதிரி ஒரு குரூப் எங்க இருக்குது? சர்ச்சில் இருக்கு. இன்னைக்கு சொல்றாங்கன்னு கேட்பாங்க சந்தோஷமா, சோதனை வரும்போது விழுந்து போகிற குரூப்.